Tamil Bible Study. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 26. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலினிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். இப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறத, அங்க இருக்கிறதான ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க தான் அவங்க வந்து சவுலுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இன்ஃபேக்ட் பல விதமான துரோகங்களை தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே சந்தித்து விட்டான். யாரு? தாவீது. இப்போ முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அந்த நாபாலுடைய மந்தைகள் எல்லாம் பாதுகாத்து நாபால் இடத்துல இருந்து ஒரு நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசியமான ஒரு வேலையில எதிர்பார்த்தான். அப்பத்தையும் ரசம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு விடாய்த்து போயிருந்ததான தன்னுடைய ஜனத்துக்கு வந்து அவன் கேட்கும்போது நாபாலுடைய அந்த பேச்சை நீங்க கேட்பீங்க. அடுத்தது கர்த்தர் எப்படி நாபாலை அடித்தார், அது வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக செய்ததான துரோகம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு யூதா கோத்திரத்தானாக தாவீதை வந்து பராமரிக்க வேண்டியதான, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதான சுச்சுவேஷன்ல இருக்கிறதான ஒரு பயங்கர வெல்த்தியான ஒரு மனுஷன் இந்த நாபால். ஆனால் அவனும் தெய்வ பயம் கிடையாது, பொல்லாத மனுஷனாய் காணப்பட்டான். சவுலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் இருக்கிறான். தாவீதை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறான். செய்ய வேண்டியதான ஒரு காரியத்தை தாவீதுக்கு செய்யாத ஒரு துரோகம். ஆனால் அவனுடைய மனைவியாகிய, அவ பேர் என்ன, அபிகாயில் வந்து ஞானமாய் நடந்து என்ன பண்ணா, தன்னுடைய அந்த நாபாலை சேர்ந்ததான மற்ற ஜனங்கள் மற்றவர்கள் வந்து பாதுகாக்கப்படும்படியாக ஒரு காரியத்தை செய்த அப்படி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்க, பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படும். கேகிலா அப்படின்றதான ஒரு யூதாவில் இருக்க ஒரு பட்டணம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள காணப்படுது. அப்ப கர்த்தர் சொல்றாங்க, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. கேகிலாவை நீ காப்பாத்துவ, நீ ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு போ அனுப்புறாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் வந்து காப்பாத்தி அவன் வந்து இருந்தபோது அங்க இருக்கிற விஷயம் வந்து சவுலுக்கு வந்து போச்சு. அந்த இடத்துல அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, இவர்கள் என்ன சவுலுக்கு ஒப்பு கொடுப்பாங்களான்னா அவன் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாரு, கர்த்தர் சொல்றாரு. அங்கன்னு தப்பிச்சு வரான். அப்ப அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு உண்மையா இல்ல, துரோகம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி சவுல் செய்ததான துரோகம், தன்னுடைய மகளை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவளை எடுத்து இன்னொருத்தனுக்கு வந்து கொடுக்குறான். இது வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துல கடைசியில கூட பார்ப்போம். தாவீது யாரை வந்து விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லும்போது, அபிகாயில விவாகம் பண்ணினான். இஸ்ரேல் ஊரால அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். 44ஆம் வசனம், சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை தம் குமாரத்தியை காலிம்பூரானாகிய லாயிசின் குமாரனாகிய பல்தி கொடுத்தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமான துரோகங்கள், அதாவது சிறுமைப்படுத்துகிறதுக்காக செய்யப்பட்டதான காரியங்கள் அறிந்திருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சீப்பூரார் இவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலமா அங்க காணப்படுறதான தாவீதுக்கு விரோதமா சவுலுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இது துரோகம். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். இப்ப இதற்கு முந்தின அதிகாரத்துல எப்படி நம்ம வாசித்து முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரியதான ஒரு இக்கட்டுல இருந்து சவுலை வந்து தாவீது காப்பாத்துறான். அதாவது எல்லாரும் சொல்றாங்க, உன்னுடைய கரத்துல சத்ருவை ஒப்பு கொடுத்துட்டாரு, கொன்னுடு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, இல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனே நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி தப்பு வைக்கிறான். அப்ப வந்து சவுல் பேசுகிறதான வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க, என் குமாரனாகிய தாவீதே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ராஜாவா இருப்ப, நான் தான் வந்து உனக்கு விரோதமாக செய்தேன், இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனா அவன் பேசி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பிரிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளவு நாட்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இமீடியட்டா அந்த மனம் திரும்புதல் வந்து உண்மையான மனம் திரும்புதலா இல்லை, அந்த மொமெண்ட்ல எமோஷன்ல அவன் பேசினதான காரியங்களா இருந்தது. உண்மையாதான் அவன் பேசினான் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அழுது அவன் பேசுறான் சவுல். சரி, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இது அவனுடைய வாழ்க்கையில அது கண்டினியூ ஆகல. திரும்பவும் தாவீதை கொல்லுவதற்கு தாவீது வந்து பாத்தீங்கன்னா வருகிறான். அதுதான் இந்த இடத்துல நடக்குது. திரும்பவும் 3000 பேரை கூப்பிட்டுட்டு வரான். 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். 3ஆம் வசனம், சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான்.
இப்ப தாவீதும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 600 பேரோட காணப்படுறாரு. வேவுக்காரர்லாம் வச்சு வந்து தாவீது வைத்திருக்கிறார். அப்படின்னா சவுலுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அது அவனுக்கு தெரியுது. ஆனால் சவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவீது எங்க இருக்கிறான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு அவன் வந்து போகிறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனா போனாலும் கர்த்தர் வந்து தப்பு வைக்கிறத அப்படிலாம் நம்ம பார்த்துட்டே வரோம்ல. கர்த்தர் எப்படி தப்பு வச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் 21ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். ஓகே, பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய், தாவீது வந்து பாத்தீங்கன்னா சவுலை நோக்கி போறான். பாளையம் இறங்கின இடத்துக்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். கேம்ப். தாவீது ஏத்தியனாகிய அகிமேலேக்கியும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோடே கூட சவுலினிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். இனி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த செருயாவின் குமாரரை குறித்து நீங்க அதிகமா வாசிப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான பெயர் வந்து பாத்தீங்கன்னா யோவாபுனுடைய ஒரு பிரதர் வந்து அபிசாய், இன்னொருத்த வந்து ஆசகேல் நினைக்கிறேன். 3 பேர். இவங்க 2 பேருமே ரொம்ப ப்ராமினண்டான வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களாக வந்து பாத்தீங்கன்னா தாவீதினுடைய படையில வந்து அவர்கள் காணப்பட்டார்கள். அதிகமா அப்பெல்லாம் நீங்க இந்த சிரியாவின் குமார் என்ற வார்த்தையை நீங்க அதிகமா கேட்பீங்க. அதை குறிச்ச ஒரு ஸ்டடி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் அடுத்தது, அதெல்லாம் தொடர்ந்து வரும்போது. அப்ப அபிசாயிட்டையும் அந்த அகிமேலேக்கியும் வந்து ஏத்தியனாகிய அகிமேலேக்கியும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஏத்தியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டதான கூட்டம், ஒரு ட்ரைப் அது. ஆனால் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்கள்ல மிக்ஸ் ஆனாங்களோ அவங்களாம் அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல்ல ஒருவரை போல இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக வந்துட்டாங்க. யூத மார்க்கத்தார் அல்ல, யூத மார்க்கத்தை அமைந்தவர்களா, இந்த ரிலீஜியனை ஏற்றுக்கொண்டு இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் நீங்க வந்து வேதத்துல நீங்க பார்க்க முடியும். உரியா கூட வந்து என்ன சொல்லி போட்டிருக்கோம், ஏத்தியன் தான் ஆகணும், ஏத்தியனாகிய உரியா, ஹிட்டிட், இங்கிலீஷ்ல ஹிட்டிட் இருக்கும். அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற இஸ்ரவேலர்கள் அல்லாத இந்த கானானிய வந்து கோத்திரங்களிலே வருகிறவர்கள், ஏத்தியர்கள் வந்து ஒரு ட்ரைப் அது. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து இவர்களோட இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு ரூத் மாதிரி அப்படி தப்பிச்சு வர்றத யார் ஏற்றுக்கொண்டு வந்தாங்களோ அப்படி வந்து சவுலோடு கூட காணப்பட்டவர்கள், அப்புறம் தாவீதினுடைய படையில வந்து பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்ட, உதாரணத்துக்கு தான் உரியாவை கூட சொல்றான். அது மாதிரிதான் இந்த இவனும் ஏத்தியனாகிய அகிமேலேக். ஏன்னா இவர்கள் பராக்கிரமசாலியாய் காணப்பட்டபடினால அவனை கேட்கிறான். அடுத்து யோவாபினுடைய பிரதர் ஆகிய அபிசாய், நான் நினைக்கிறேன் அபிசாய் தான் ஃபர்ஸ்ட் சன்னு நினைக்கிறேன் சிரியாக்கு. அப்ப கேட்கிறான். அதுல வந்து இவன் சொல்றான், அபிசாய் சொல்றான், நான் வரேன் உன்னோடு கூட அப்படின்னு சொல்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். என்ன 3000 பேர் இருக்கிறதான இந்த கேம்ப்ல தைரியமா வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து உள்ள வராங்க. இவனை பிடிக்கிறதுக்கு தான் அவன் தேடிட்டு இருக்கான். ஆனால் இவர்களோ நைட் என்ன பண்றாங்க, சவுலை நோக்கி உள்ள வந்து போறாங்க. இப்ப தாவீது வந்து இப்படிப்பட்டதான ஒரு ரிஸ்கை வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொன்னா கர்த்தர் லீட் பண்றாங்க, அவன் எடுக்கிறான். நார்மலா வந்து அந்த கூட இருக்கிற இந்த 2 பேரை கூட அனுப்பிச்சிருக்கலாம், அகிமேலேக்கையும் இந்த இவரையும் அகிமேலேக்கையும் ஆமா அபிசாயும் கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு இவன் தான் போறான். சரி, இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார். வீரர்கள்லாம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காணப்படுறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கான். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்டான். அபிசாய் வந்து பர்மிஷன் கேட்கிறான். என்னன்னா முன்னாடி ஒரு தடவை நடந்ததை போலயே அப்பயும் வந்து கூட இருந்தவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா இப்போ வந்து அபிசாய் மட்டும்தான் கூட இருக்கான். அபிசாய் சொல்றான், உம்முடைய சத்துருவ கர்த்தர் வந்து உம்முடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீர் கூட பண்ண வேணாம், நான் பண்ணிடுறேன், இதை சவுலுடைய ஈட்டியவே எடுத்து ஒரே குத்தா நான் குத்திடுறேன் அப்படின்னு சொல்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். முன்னாடி நம்ம தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் பேசுகிறதான வார்த்தைகள்ல இருக்கிறதான உண்மையை குறித்து நான் போன பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொன்னேன். இவன் சும்மா சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறதான ஜனங்கள் யாராவது கொண்டுட்டா போதும் அப்படின்ட்டு விட்டுட்டா கூட பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும், இவன் ராஜாவா மாறிடலாம். ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்தது, இவ்வளவு மோசமானவனா தாவீது என்று கேட்டா கூட என் கூட இருந்தவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிடலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் சுச்சுவேஷன். அபிசாய் என்ன பண்றான், ரெடியா இருக்கிறான், அந்த காரியத்தை செய்கிறதற்கு அவன் ஆயுதமா இருக்கான். இப்ப தாவீது பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை அவன் பயன்படுத்தி கொள்ளாதது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறதான இன்னொருத்தனும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவனையும் தடுக்கிறான். அதுதான் உண்மை. வார்த்தையில உண்மை, செயலிலும் உண்மை. நிறைய பேர்ட்ட வார்த்தையில உண்மை இருக்கும், செயல்ல உண்மை இருக்காது. உள்ளுக்குள்ளாரே என்ன பண்ணிக்கலாம், திங்க் பண்ணிக்கலாம், இவன் நம்ம செய்யறதான காரியத்தை இவன் செஞ்சா இவன் தானே குற்றவாளியா காணப்படுவான், ரத்தப்பழி இவன் மேலதானே வரும். அப்படி ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம், அவன் உள்ளுக்குள்ளார திங்க் பண்ணிக்கிட்டு அவன் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கலாம், தன்னுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தாவீது ஒருபோதும் அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா இவன் தாவீது அதை தடுக்கக்கூடியதான இடத்துல தாவீது காணப்படுறான். ஆனாலும் கூட அந்த காரியத்தை தடுக்காதபடி மனசுல மட்டும் தான் கொல்லக்கூடாது அப்படின்றதான முடிவோட அவன் காணப்படுறான். அப்படின்னா கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும்ல. சும்மா லேசா கண்ணசைச்சா கூட பாத்தீங்கன்னா சவுல கொல்றதுக்கு ரெடியா அன்னைக்கும் குகைக்குள்ளேயும் காணப்பட்டாங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவன் அபிசாய் ரெடியா இருக்கிறான். அவன் பேர் என்ன? ஆமா, அபிசாய் ரெடியா இருக்கான். தாவீது பாத்தீங்கன்னா தடுக்கிறான். தடுக்காத மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு டீச்சிங்கும் கொடுக்குறான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார்? பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து, ரொம்ப கிளியரா சொல்றான். போன இதுல பாத்தீங்கன்னா இன்சிடென்ட்ல இவ்வளவு கிளியரா பேசல. இப்ப தாவீது மனசுல இருக்கிறத சொல்றான். என்னன்னா, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் காலம் என்ன அர்த்தம், வயது முதிர்ந்து ஒரு நாள் அவரு மறிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இல்லைன்னா கர்த்தர் அடித்துன்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம், நாபால் என்ன பண்ணாங்க, கர்த்தர் நல்லா குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இருந்தான். ஆனா உதவி செய்ய வேண்டியதான இடத்துல கர்த்தருடைய பிள்ளைக்கு உதவி செய்யாம, அதாவது தாவீதுக்கு உதவி செய்ய வேண்டியதான இடத்துல இருக்கிற அவன் செய்யாது இருந்த பொழுது அவனை பாத்தீங்கன்னா அடித்தாங்க. காலையில அவன் 10 நாள் பிள்ளை அப்படின்னு இருக்கும்ல, 10 நாளா அடுத்த நாளா 10 நாள்ல அவன் இறந்தான். அதை தாவீது கர்த்தர் அவனை அடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். தாவீதினுடைய மேல அந்த பழி வராதபடிக்கு கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி தாவீதும் அதற்கு பின்பாக அதை குறித்து பேசுறது பார்த்தோம். அப்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். கர்த்தர் அவனை அடிக்கட்டும், இல்லைன்னா அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, ஏன்னா ராஜா இல்ல வீரன்ற, யுத்தத்துக்கு போய் அவன் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். ஏன்னா 2 தடவை பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு பெரிய டெம்ப்டேஷன் வந்துருச்சு. கர்த்தர் தன்னுடைய கரத்துல கொண்டு சத்துருவை கொடுத்ததை போல, சவுலை கொடுத்ததை போல. ஆனா 2 தடவையும் அவன் தப்ப விடுகிறபடினாலே அவன் சொல்றான், கர்த்தர் என்னை அப்படி அவனுக்கு மேலே எழும்பாதபடிக்கு காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். இந்த சீனை நீங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது நார்மலா இது பாசிபிளே கிடையாது. சின்ன ஒரு அரவம் கேட்டா கூட ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நார்மலா இவர்கள்லாம் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், அப்படித்தானே? அவங்க சின்ன ஒரு சத்தம் கேட்டா கூட டக்குன்னு எழுந்திருப்பாங்க. இது எப்படி இவர்கள் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்ட்டு பின்னாடி வரும். இப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும், சொம்பு கிடையாது செம்பு இல்ல, அதானே கரெக்டு? நம்ம சொம்புன்னு யூஸ் பண்றோம், அது கரெக்டான வேர்டா இல்ல செம்பு கரெக்டான வேர்டா? செம்பு தான் நினைக்கிறேன்ல. ஓகே, நம்ம இனிமேல் மாத்திக்க ட்ரை பண்ணுவோம். தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். அப்படி சொல்ல வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் அவர்களுக்கு நித்திரையை வர பண்ணினார். அவர்கள் பாத்தீங்கன்னா நடக்கிற இந்த காரியத்தை அறியாதிருந்தார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் இருக்க, போந்தனா என்ன, மோர் எனஃப் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தமா இருக்கும்ல, போந்த இடம் இருக்க இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸுக்கு, ஏன்னா இவன் கிறுக்கனா இருக்கானே,
இவன் மனம் திரும்பிட்டான்னு இவனை நம்பவும் முடியாது. இவன் வந்து பாத்தீங்கன்னா முழிச்சா என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எமோஷனானா என் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்லிட்டு அழறான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனா என்ன பண்றான், திரும்ப இவனை பிடிக்கிறதுக்கு வரான். கொஞ்ச நாள் ஆன உடனே இருதயம் கடினப்பட்டு ஓடி வரான். அதனால இவனை வந்து நீங்க வந்து லிஸ்ட்ல வைக்க முடியாது. தாவீது வந்து ரியலி வைஸ் மேன். அவன் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டாலும், எப்படின்னா நீங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறபடி ஒரு கபடற்றவனாகவும் அவன் காணப்பட்டான், அதே நேரத்துல சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாயும் காணப்பட்டான் அப்படின்னு நீங்க தாவீதினுடைய காரியத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு போது எவ்வளவு வயசா அவன் நடந்துக்கிறான். அதே நேரத்துல இருதயத்துல கபடு அப்படின்றது அவனுக்கு இல்லாம இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். சரி, கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணி காரியங்களை செய்யறது. அநேக நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் அவன் செய்கிற காரியங்கள்லாம் உண்டு, பார்க்கலாம். போய் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அப்னேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக சவுலுக்கு வந்து காணப்பட்டான். அவன் பெரிய பெரிய வீரன், அவன் யுத்த வீரன். ஜனங்களும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கு நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரோ என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். அப்ப அங்க நின்று சவுண்டு கொடுக்கும்போது அப்னேர் என்ன பண்றாரு, தன்னுடைய அத்தாரிட்டி யூஸ் பண்றாரு. ஏன்னா அவரு ராஜாவுடைய தளபதியா இருக்காரு அவரு. அப்ப இங்க நின்று சத்தத்தெல்லாம் உயர்த்தி கூப்பிடுறே நீ யார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. இஸ்ரவேலில் உடனே அவன் தாவீது பேசுறான். அப்போது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவர் யார்? அவ்வளவு பெரியதான வீரனாக அவன் இஸ்ரவேலிலே எண்ணப்பட்டவன் அப்னேர். அதனால அந்த வார்த்தையை யூஸ் பண்றான், இஸ்ரவேலில் உமக்கு சரியானவர் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவராகிய ராஜாவை கொல்லும்படி, தானும் அபிசாய் அங்க வந்ததுதான் சொல்றான். அபிசாய் கொல்ல விரும்பினதை காரியத்தை என்ன பண்றான், சுட்டி காண்பிக்கிறான். கொல்லும்படி வந்திருந்தானே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் வந்து பாத்தீங்கன்னா முன்ன சம்பவத்துல பேசினது போலயே வந்து தாவீது வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு பார்க்கலாம். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்போது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால், அதாவது உம்மை எனக்கு விரோதமாக எழுப்பினாரு, ஆண்டவரே எழுப்பினார்னா அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியானால் கர்த்தர் என்ன உம்முடைய கரத்துல, அதுதான் பரிசு, ஆண்டவர் கொடுக்கறதான கிஃப்ட். அப்படி ஆண்டவர் எழுப்பினார்னா நான் உம்முடைய கரத்துல இருந்திருப்பேனே. அப்படி இல்லை, எழுப்பியிருக்கார்கள், அதற்கு கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். இப்ப யார் தான் இதை பண்றா? போன தடவையும் பார்த்தோம், அவன் பேசுறதான பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற மனுஷர்கள் உன்னை ஏவி விட்டு இப்படி எனக்கு விரோதமாக செய்ய வைக்கிறாங்க. சவுலுக்கு நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் தான் தான் காரணம். தன்னை வந்து பிசாசு ஏவி தான் செய்கிற காரியம்னு தெரியும். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து சவுலை குற்றப்படுத்தாம அவனுக்கு கொடுக்க வேண்டியதான இந்த ஹானரை கொடுக்குறான், அல்லது சான்ஸை கொடுக்குறான். இப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சுவிசேஷம் சொல்லும் போது பொதுவா ஜென்ரலா பாவிகளை குறித்து, பாவிகளுடைய மனம் திரும்புதலை குறித்து இப்படி எல்லாம் வந்து பேசுகிறது உண்டுல்ல. சுவிசேஷ ஊழியத்துக்கு போறீங்கல்ல, போகும்போது நீ ஒரு பாவி, ஏன் இப்படி இருக்க, மனம் திரும்ப அப்படின்னு சொல்லாம நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லுகிறது உண்டல்ல. அதாவது பாவத்தை குறித்து பேசுவீங்க, கர்த்தருடைய விருப்பத்தை கட்டளைகளை மனிதன் மீறுகிறதை குறித்து பேசுவீங்க. அடுத்து எந்த ஒரு மனுஷனுமே உத்தமன் கிடையாது, நீதிமான் கிடையாது, எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து வேணும், பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்ற காரியத்தெல்லாம் நீங்க பேசுவீங்க. நேரம் அப்படி காய்ச்சி உன்ன மாதிரி பாவி யாருமே இல்லை, மனம் திரும்ப அப்படின்ட்டு யோவானை போல யாரும் பேசுறது கிடையாது இல்ல. இப்ப அந்த இதுதான் இவர் ஃபாலோ பண்றாரு. இவன் நேராவே பேசலாம். ஆக்சுவலா இவன் என்ன பண்றான்னா, அவன் ராஜாவா இருக்கிறபடினால அவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஹானரை கொடுத்து என்ன பண்றான், மற்றவர்கள் மனுஷர்கள் பேசி நீர் எழும்பி இப்படி வந்தது என்றானால்
தேவன் எழுப்பி உண்மை வந்தது உண்டானால் அப்படின்ற காரியத்தை சொல்றான். அப்ப நேரா அவனை குற்றப்படுத்தாம என்ன பண்றான், மற்ற மனிதர்களுடைய பேச்சை கேட்டு சவுல் இப்படியாக செய்கிறதாக என்ன பண்றான், ஜெனரலைஸ் பண்ணி என்ன பண்றான், பேசுறான். அப்ப சவுல் முனைந்திருக்கிறதுக்கு ஈஸியான சான்ஸ். நம்மள வந்து டைரக்டா இவன் வந்து குற்றப்படுத்தல, யாரோ சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஆலோசகரை சொல்லி எழுந்து நம்ம வந்திருக்கிறதை போல தாவீது பேசுறான் அப்படின்ட்டு ஈஸியா மனம் திரும்பலாம்ல. ஆனா மனம் திரும்புறவன் எப்படி சொன்னாலும், நீ வந்து தப்பு பண்றவனுக்கு நல்லா தெரியும், நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாலும் திருந்துறவனா என்ன பண்ணுவான், அக்செப்ட் பண்ணுவான். இல்லைன்னா நீங்க எப்படிதான் சுத்தி வந்தீங்கனாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குற்றத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வரப்போறது கிடையாது. அப்ப 2 முறையும் வந்து பாத்தீங்கன்னா தாவீது பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவனை வந்து ஹர்ட் பண்ணாம, ஊன் பண்ணாம, அவனை வந்து ராஜான்ற ஒரு ஸ்தானத்துல, ஆண்டவன்ற ஸ்தானத்துல வச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கனத்தை கொடுத்து அவன் பேசுறான். இங்கேயும் அதுதான் 19வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிக்கிற, மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர். அப்ப இன்டைரக்டா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வருதுன்னா, சவுலுக்கு நல்லா தெரியும் நாம தாவீதுக்கு விரோதமா எழும்பின காரியம் கர்த்தரால் வந்த காரியம் அல்ல அப்படின்னு தெரியாதா? ஏன்னா அவன் தான் போன சம்பவத்துல கூட சொன்னா, உம்மெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீ தான் ராஜாவா இருக்க போறீர், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன பண்றான், சவுல் வந்து தாவீதை வந்து வாழ்த்துகிறான். நல்லா தெரியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அப்படின்னு தெரியும். அப்ப இவன் வந்து கர்த்தர் சொல்லி சவுல் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பவில்லை, இவனே என்ன பண்றான், தன்னுடைய ஜென்ம ஸ்மாவத்தினால அவன் எழும்புகிறதான காரியம். அப்ப இத செய்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அது சவுலை தான் என்ன பண்றான், அவன் குறிக்கிறான். சவுலோடு இருக்கிற மற்றவர்கள் அல்ல, சவுலை தான் குறிக்கிறதான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் இருக்குல்ல, இந்த பாஷையினுடைய அந்த ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்துகிறது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி இருந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்மளதான் பேசுறாங்க, நம்மளதான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு தெரியாதா இல்லையா? அப்படி அது போல இவனுக்கு நல்லா தெரியும் நம்மளதான் பாயிண்ட் அவுட் பண்றான், நேரா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றான் அப்படின்ட்டு சவுலுக்கு தெரியும். அவர்கள் திரும்பவும் சொல்றான், அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. என்னன்னா, எருசலேமுக்குள்ளேயும் வர முடியல, தேவனுடைய கூடாரத்திலையும் நான் பிரவேசிக்க முடியாதபடி, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதபடி அந்நிய தேசத்துக்கு என்னை ஓட விட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, தாபரிக்க பண்ணுகிறார்களே, எவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய தன்னுடைய கர்த்தரை சேவிக்க முடியாதபடி அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவன் நான் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. ரொம்ப அழகா இருக்குல்ல, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சேவிக்கப்பட்டார். அவர்கள் 3வது பகுதி, அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாயிரம். அப்ப தாவீது கர்த்தரை சேவிக்கிறவன், ஆனால் அவனை வந்து அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி என்ன பண்றாங்க, நாடு கடத்துறதுக்கு பாக்குறாங்கல்ல, ஓடணும். அவன் இங்கே வேற தேசத்துக்கு போனா, இப்ப மோவாபியர்கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்தான், அங்க பேசாம இருந்தானுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா காத்து ராஜா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்தான், அப்பயும் இவங்க வந்து போல, ஏன்னா அது பெலிஸ்தருடைய தேசம். அப்படி வெளியில இவன் ஓடுனா ஓகே, ஆனா உள்ள வந்தா இவனை கொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு படையோடு கூட சவுல் வந்து துரத்திட்டே இருக்கான். அதுதான் அவன் சுட்டி காண்பிக்கிறான். அப்போ வந்து பாயிண்ட் வந்து பண்றது வந்து சவுல் தான், ஆனா டைரக்டா பண்ணாம அப்படி சுத்தி அப்படி பண்றான். 20 இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன் என்றான். அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையான ஒரு மனுஷன் மனம் திரும்பி பேசினா எப்படி பேசுவானோ அப்படி வந்து சவுலுடைய வார்த்தைகள் காணப்படுது. ஆனாலும் ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது, இவனை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது இல்லையா? உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. முன்ன அழுது எமோஷன்ல பேசினா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த வார்த்தைகளை பேசும்போதே கூச்சமா இருக்கும். நம்ம எப்படி எல்லாம் சொன்னோம், எப்படி எல்லாம் அவனை ஆசீர்வதிச்சு நம்ம அனுப்பணும், அப்பயும் நம்மளை வந்து கொல்லாம தப்ப விட்டான், இப்பயும் நம்ம பக்கத்துல இருக்க ஈட்டிய வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கான், பக்கத்துல இருக்க அந்த ஈட்டியும் சொம்பு, அதுல தண்ணி இருக்கும்ல, சிந்தாம எடுத்துட்டு போயிருக்கணும், அதனாலதான் சொம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறதானே
இது, அல்லது வாஷிங்க்கு வச்சிருக்கிறது. அந்த சொம்பையும் எடுத்துட்டு போயிருக்காங்க, சாரி செம்பு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனாலும் வந்து இவளுக்கு தெரியல அப்படின்னா, கொண்டு இருக்கலாமே, 2 தடவை கொண்டு இருக்கலாம், என் ஜீவனை தப்ப விட்டுருக்கான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, மன வலியில பேசுறான். ஆனா கேட்கும்போது ரொம்ப அழகா வந்து அவன் மனம் திரும்பிட்டதை போல காணப்படுது. பாவம் செய்தேன்னு சொல்றான், என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமை இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவன், தன்னை முட்டாள்னு சொல்லிக்கிறார் ஒரு ராஜா. மதியற்றவன், மகா பெரிய தப்பிதம் செய்தேன் எவ்வளவு சொல்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. அவனுடைய இது என்ன, இன்விடேஷன், இங்க வா, இனி உனக்கு பொல்லாப்பை செய்ய மாட்டேன் இல்ல. இப்ப தாவீது ஒரு நிமிஷம் யோசிக்கலாம்ல, நல்லா தெரிஞ்சுட்டான், அங்க போனா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. மிகப்பெரியதான ஒரு ஸ்தானத்துல தாவீது வந்து அவனுடைய படை பிரிவிலே காணப்பட்டவன், அப்படித்தானே. தாவீது வந்து அவர்களுக்கெல்லாம் தலைவனாக காணப்பட்டவன். அப்படிப்பட்டதான ஒரு இடத்துக்கு திரும்பவும் வந்துடலாமே அவன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து ரொம்ப கிளியரா பாயிண்ட்டுக்கு வர்றாரு. என்னன்னா, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வையில அருமையா இருந்தது, அதே போல என் ஜீவன் உம்முடைய பார்வையில அருமையா இருக்கட்டும்னு கேட்டிருக்கலாம்ல. அது வேஸ்ட்னு தெரியும் அவனுக்கு. அதனால எப்படி கேட்கிறான், உம்முடைய ஜீவன் என் பார்வையில அருமையா இருந்தது, அதை நான் தப்ப விட்டேன். அப்படியே என் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ரொம்ப கிளியரான வேர்ட்ஸ் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். இவன் இன்விடேஷனை கேட்டு வரவும் இல்லை. அதெல்லாம் சொன்னேன், இவன் வந்து ரொம்ப வயசான ஒரு மனுஷன், தாவீது ரொம்ப வயசான ஒரு மனுஷன் அப்படின்றது உண்மை. எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படிலாம் ப்ராப்பராக செய்யணும்ட்டு. சரி, அடுத்த அதிகாரத்துக்கு போகலாமா? ஏதாவது கேள்வி இருக்கா?